ஜெயா பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சனிப்பெயர்ச்சி சிறப்பு நேரலையில் உங்களோடு நான் பூர்ணிமா. நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் பிரசன்ன ஜோதிடர் மதுரை திரு என்.ஜி. குமரன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். முதல்ல சனிப்பெயர்ச்சினா என்ன அப்படிங்கிறத பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள். சனிப்பெயர்ச்சி என்பது திருக்கணிதம், வாக்கியம் இந்த இரண்டு விதமான வேறுபாடுகளிலிருந்து இன்று நடைபெறுகின்ற சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனிப்பெயர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் 20/12/2023 அன்று சோபகிருது வருஷம் புதன்கிழமை நவமி தேதி உத்திரட்டாதி நட்சத்திரமும் மீனராசியும் கூடிய நாளில் வரியான் நாமக யோகத்தில் இன்று பாலவ கர்ணத்தில் சனி பெயர்ச்சி நடைபெறுகிறது. அனைவருக்கும் வணக்கம். சனிப்பெயர்ச்சிங்கிறது எவ்வளவு வருடம் இல்லை மாதம் நீடிக்கும்? பொதுவாக 2.5 வருடங்கள் என்பது காலக்கணக்கு. இன்றைய சனி பெயர்ச்சி என்பது மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு கிட்டத்தட்ட 2.25 வருடங்கள் நீடிக்கப் போகிறார். 2.25 வருடம் என்பது ஒவ்வொரு ராசியிலும் குறைந்தபட்சம் 2 வருடங்கள் இருந்து 3 வருடங்கள் கூட நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது ஆலய இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி நடப்பது என்பது ஆலய ஒழுங்குப்படி, ஆலய மரபுப்படி, ஆலய ஆகமப்படி நடக்கிறது என்பது காலக்கணக்கு. இதில் 2.25 வருடங்கள் நீடிக்க போகிறார் சனி பகவான் கும்பராசியில். மிக சரியாக சொல்ல வேண்டுமென்றால் 2 வருடம் 2 மாதம் 15 நாட்கள் இருக்க போகிறார். வாரக்கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் 115 வாரங்களும் ஒரு நாளும் நீடிக்கப் போகிறார். மாதக்கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் 26 மாதங்கள் 15 நாட்கள் இருக்கப் போகிறார். நாட்கணக்கில் சொல்ல வேண்டுமென்றால் 806 நாட்கள் இங்கே இருக்கப் போகிறார். வாரக்கணக்கு, மாதக்கணக்கு, வருடக்கணக்குன்னு சொல்கிறீங்க, மணிக்கணக்கில் சொல்ல முடியுமா? சொல்லலாம். 19,344 மணி நேரம் இருக்கப் போகிறார் இந்த கும்பராசியில். ஏனென்றால் கும்பராசி இப்போது இன்றைய நாளிலிருந்து இந்த 5:23 பயிற்சியாக போகிறவர் மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 வரைக்கும் கும்பராசியில் நீடிப்பார். நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சி என்ன செய்ய போகிறது? சனி என்றவுடன் பலருக்கு பயம். மற்ற கிரகங்களுக்கு இல்லாத பயம் சனி பகவானுக்கு. ஏனென்றால் சனி என்றால் நீதிமான். நிச்சயமாக சனி பகவான் மற்றவர்கள் பயப்படும்படி ரொம்ப நோகடிக்க மாட்டார். இந்த கும்பராசியில் நீடிக்கின்ற சனி பகவான் எல்லோரையும் பயப்பட செய்ய மாட்டார், ரொம்ப தீங்கும் செய்ய மாட்டார். அப்படி என்றால் கடந்த மகர ராசியில் இருந்தவர் பல பிரச்சனைகள், பல சோதனை கொடுத்தவர். மகர ராசிக்கு சொந்த வீடான சனி பகவான் கும்பராசிக்கும் சொந்த வீடு. அதனால் அங்கு நீடிக்கப் போகிறவர் 2.25 வருஷங்கள் மிக மிக நன்மையான பலங்கள் செய்ய போகிறார். ஏனென்றால் மேசராசி என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு அதிபதியான மேசராசியிலிருந்து லாபஸ்தானத்திற்கு சனி பகவான் வந்திருப்பதால் இன்று மாறப்போவதால் நிச்சயமாக சனி பகவான் லாபத்தில் இருப்பவர் எல்லா ராசிகளுக்கும் மிக நன்மையை செய்ய போகிறார் என்பது விதி. நீங்கள் கேட்கலாம், சார் 7.5 சனி என்று சொல்கிறார்களே என்ன செய்வது அப்படின்னு ஒரு விஷயம் நீங்கள் கேட்கலாம். 7.5 சனி என்பது உண்மைதான். மகர ராசிக்கு, கும்பராசிக்கு, மீனராசிக்கு 7.5 சனி என்பது உண்மைதான். ஆனால் மிகவும் நன்மை செய்ய போகிறார் என்பது காலக்கணக்கு விதி. நன்மை செய்ய போறாருன்னு சொல்றீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நன்மைகள், யார் யார் கவனமா இருக்கணும்னு பார்த்துடலாம். முதல்ல மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு சொல்லுங்க. சரி, மேஷ ராசியை பொறுத்தளவு மிக மிக அற்புதமான நன்மையான பலன்களை செய்ய போகிறவர் மேசராசிக்கு மட்டும்தான். முதல் தரம் 100% நன்மை அணிவிக்கப் போகின்ற ராசி மேசராசி. ஏனென்றால் மேசராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வருகிறார். இவ்வளவு நாள் 10ஆம் இடத்தில் இருந்து மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருந்த தொழில் துறையில் மிகவும் துன்பத்தை அனுபவித்துக் கொண்ட உத்தியோகத்தில், வியாபாரத்தில் துன்பத்தை அனுபவித்தவர்கள் 11ஆம் இடத்திலான லாபத்தில் வரும்போது மேசராசி நேயர்களுக்கு மிக அற்புதமான பலன்களை தரப்போகிறார். செல்வ செழிப்பு, புகழ், செல்வம் எல்லாம் தேடி வரப்போகிறது. சனி 10ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இடத்துக்கு அதிபதி என்பதால் தொழில் துறையில் இவ்வளவு நாள் தொழிலை விட்டு போயிருந்தவங்க, உத்தியோகத்தை வெளியே வந்தவங்க, எப்போ திருப்பி போக முடியும்னு யோசனை பண்ணவங்க,
மிக முக்கியமாக சனி இருக்கின்ற இடம் காற்று ராசி. வெளிநாட்டு போக்குவரத்துக்கு வெளிநாட்டுக்கு எப்போ போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க இந்த வருஷம் நிச்சயமாக இந்த 2.5 வருஷத்தில் வெளிநாடு போயே ஆவார்கள், உத்தியோகத்தை பார்த்தே ஆவார்கள், சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்க போகிறார்கள். ஏன்னால் காற்று ராசி என்பதால் வெளிநாட்டு பறந்து சென்று வேலை பார்க்கக்கூடிய தொழில்துறையை குறிக்கிறது. நிச்சயமாக அவர்கள் நல்லா இருப்பாங்க, எந்த விதமான குறையும் இல்லை. வீட்டில் தொழிலில் ஏற்கனவே விடுபட்டு 1 வருஷமாக 2 வருஷம் 3 வருஷமாக தொழிலை இல்லாமல் இருந்தவங்க இப்போ அந்த தொழிலில் மீண்டும் நீடிக்க போகிறார்கள். நிச்சயமாக அருமையான காலகட்டம் என்றால் மேசராசிக்கு மட்டும்தான். மேஷம் ரொம்ப சிறப்பா இருக்கும்னு சொல்லிட்டீங்க இந்த சனி பயிற்சி. அடுத்ததா ரிஷபத்துக்கு எப்படி இருக்குங்க? ரிஷபராசிக்கு ஒரு யோகம் என்னன்னா, ரிஷபராசிக்கு 9, 10 கூடிய சனி ஒரே ராசி, 9ஆம் இடத்துக்கு அதிபதி, 10ஆம் இடத்துக்கு அதிபதி. தர்ம கர்ம அதிபதி ஆன சனி 10ஆம் இடத்தில் மீண்டும் ஆட்சி பெறுகிறார். இந்த ரிஷபத்துக்கு ஒரு விஷயம் என்னவென்றால், ரிஷபராசிக்கு யோகாதிபதி ஒரே யோகாதிபதி கிரகம் யார் என்றால் சனி பகவான் மட்டுமே. அவர் 10ஆம் இடத்துக்கு மிக மிக நீண்ட சந்தோஷமான வாழ்க்கையை தரப்போகிறார். ஏனென்றால் மற்ற கிரகங்களுக்கு யோகாதிபதி என்று வருவதை விட ரிஷபராசிக்கு யோகாதிபதி என்று வருவது மட்டும் நிச்சயம் நன்மையை செய்யப்படுகிறது. இந்த 10ஆம் இடத்தில் கும்பத்தில் வருகின்ற சனி. கும்பத்தில் இருக்கின்ற கிரகம் நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம். இந்த கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரியன் 8ஆம் இடத்தில் இருப்பதால் அவர்கள் தந்தை வழியில் மிக சுமூகமான உறவு வைத்துக்கொள்ள வேண்டும். தந்தை சொல்லக்கூடிய விஷயங்கள் கேட்டு அவர் சொல்படி நடந்து போவதாக இருந்தால் நிச்சயம் நன்மையாக வாழ்க்கை அமையும். ஏனால் கார்த்திகை நட்சத்திர அதிபதி சூரியன் 8இல் இருப்பதால். ரோஹிணி நட்சத்திர மிகப்பெரிய ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மிக அருமையான வாழ்க்கை வாழ போகிறாங்க. ஏன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை தரக்கூடிய சந்திரன் ரிஷபராசிக்கு இன்று பேசக்கூடிய நாள் 11இல் இருக்கிறார். நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கப்படுகிறார்கள். சந்திரன் என்றால் தாய் வழி சொந்தங்கள் பிரிந்த சொந்தங்கள் ஒன்று கூடுவார்கள். தாய் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் ஒன்று கைகூடி வரும். நிச்சயமாக நல்ல வாழ்க்கை அனுபவிக்கப்படுகிறார்கள். அவளுக்கு பெண்களால் சந்தோஷம் உண்டாகும். பெண்கள் என்றால் மனைவி மட்டுமல்ல, உடன்பரவா சகோதரிகள், சொந்தத்தில் இருக்கக்கூடிய பெரியம்மா, சின்னம்மா, இந்த மாதிரி முறை உள்ளவர்கள் மூலம் சந்தோஷமான வாழ்க்கை, சொத்துக்கள் கைகூடியது என்பது உண்மை. அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? மிதுன ராசி நேயர்களே, நீங்கள் இவ்வளவு நாள் 2 வருஷம் அட்டமச்சனியினால் மிக துன்பத்துக்கு ஆளாயிருப்பீங்க. மிக மிக நொந்து கிட்டத்தட்ட 7.5 வருஷங்கள் அனுபவிக்க வேண்டிய ஒரு கஷ்டத்தை 2.5 வருஷத்தில் இந்த அட்டமச்சனியால் துன்பப்பட்டிருப்பீங்க. கவலை வேண்டாம். 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் வருகின்ற சனி உங்களுக்கு, பாக்கியஸ்தானம் என்றால் கொடுப்பனே ஸ்தானம் என்று சொல்வார்கள். நம்ம பேசும்போது சொல்லுவோம், அவனுக்கு என்னப்பா வாழ்க்கை நல்லா இருக்குது, அவளுக்கு என்னப்பா வாழ்க்கை நல்லா இருக்குது, அவள் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி, அவளுக்கு ஒரு கொடுப்பனை இருக்குது என்று சொல்வார்கள். அந்த கொடுப்பனை ஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் உட்காருகிறார். நிச்சயமாக உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரப்போகிறார். 9ஆம் இடம் என்பது நீண்ட தூர பிரயாணத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், கோயில் குலத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுடைய குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நீங்கள் குலதெய்வத்தை விரும்பி வணங்குங்க. ரொம்ப வருஷமாக குலதெய்வத்தை வணங்காமல் இருப்பீங்க, தேடிட்டு இருப்பீங்க. நிச்சயமாக இந்த வருஷம் 2.5 வருஷத்தில் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி அளிப்பார். அந்த குலதெய்வம் காட்சி அளித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீண்ட சந்தோஷமாக வாழ்க்கையை உருவாக்க போகிறது. கவலை வேண்டாம். உங்கள் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம். தந்தையின் மூலம் உங்களுக்கு சந்தோஷமான காலம் நடக்க போது. தந்தையின் மூலம் வரக்கூடிய சொத்துக்கள் கைகூடி வரும். தந்தை உங்களுக்கு மிகவும் செல்வ செழிப்போடு உங்களை வைத்திருப்பார். தந்தையின் மூலம் உங்களுக்கு திருமணம் நடக்கலையா? ஏன்னா மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன். தந்தை தான் திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ தந்தையின் மூலம் மிக சரியான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடுப்பார். மிக சரியாக மணமானியை தேர்ந்தெடுத்து கொடுப்பார். வாழ்க்கை செல்வ செழிப்பாக இருக்கும்போது நிச்சயம் நடக்கும் என்பது கணக்கு. அடுத்ததா கடகராசி நேயர்கள் ஆர்வமாக காத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும்னு, அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும்? கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் அட்டமத்தில் சனி. பயப்படவே வேண்டாம். எனக்கு தெரிந்து மிக மிக அதிகமான அதிகாரிகள், அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், தனியார் துறை அதிகாரிகள் இருக்கட்டும், அவர்கள் அட்டமச்சனியின் போதுதான் அவர்கள் மிக மிக நன்மையான வாழ்க்கையை அனுபவிக்கிறார்கள். எனக்கு தெரிந்து ஒருத்தரை சொல்லலாம், இப்போ அதுக்கு நேரம் இல்லை. இருந்தாலும் அட்டமச்சனியை பயப்படவே வேண்டாம். கடகராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி வருவது பயப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம், இதை ஏன் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, கடகராசிக்கு இப்போது நான் இன்று பேசக்கூடிய இந்த நாள்
பிரசன்ன முறைப்படி 9ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார். அப்போ 9ஆம் இடத்துல நான் பேசக்கூடிய கடகராசிக்கு 9இல் சனி பகவான் காட்சி அளிப்பது மிக மிக நன்மையை தரப்போகிறது. ஏனென்றால் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது என்னப்பா இன்னைக்கு ஆரம்பிக்கிற நாள் நல்லா இருக்கான்னு கேட்பாங்க. அப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கிற நாள் கடகராசிக்கு 9இல் சந்திரன், கடகராசி அதிபதியான சந்திரன் 9இல் இருப்பதாலும் கடகராசிக்கு 8இல் சனி வருவார். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, யார் கடகராசிக்காரங்க உடலில் நோய்வாய்ப்பட்டு பெட்டில் இருக்காங்களோ நிச்சயமாக எந்திரிச்சு வெளியே வருவாங்க. தீர முடியாத வியாதியாக இருந்தால் கூட அவங்களுக்கு தீர்ந்து சரியாகி வெளியே வந்து விடுவார்கள் என்பது காலக்கணக்கு. நிச்சயம் நடக்கும், பயப்பட வேண்டாம். நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆயுள் கெட்டி, கடகராசிக்காரர்களுக்கு ஒரு தொழில் விட்டு போச்சு, உத்தியோகம் விட்டு போச்சு, வியாபாரம் கெட்டு போச்சுன்னா பயப்படாதீங்க. அட்டமச்சனி வந்துச்சு பயப்படாதீங்க. ஏன்னால் நான் பேசக்கூடிய இந்த நாள் சந்திரன் 9இல் இருப்பதால் உங்களுடைய குலதெய்வம் உங்களை காக்கும் என்பது விதி. நிச்சயம் நடக்கும், கவலையே வேண்டாம். அடுத்து சிம்மராசி நேயர்கள், அவங்களுடைய பலன்கள் எப்படி இருக்க போகுது? சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி வருகிறது. கண்டச்சனி என்று பயப்பட வேண்டாம். ஏதோ கண்டத்தை தரைய போகிறார் யாராவது சொன்னால் நீங்கள் அதற்கு கண் கலங்க வேண்டாம். சிம்மராசி நேயர்களே, நிச்சயமாக 7ஆம் இடத்தில் வருகின்ற சனி உங்களுக்கு திருமணத்தை வேணால் தாமதப்படுத்தலாமே ஒழிய, திருமணத்தில் வேணால் சில துயரங்களை கொடுக்கலாமே ஒழிய, அது நிச்சயம் நீண்ட நாள் நீடிக்காது. ஏனென்றால் இன்று பேசுகின்ற இந்த நாள் சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்குது. அதனால் இங்கே பயப்படவே வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடம் என்பது ஒருத்தருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர். அந்த இடத்தில் இன்று நான் பேசக்கூடிய இந்த நாள் எல்லோருக்கும் கண்களுக்கு சிம்மராசிக்கு 7 சனி இருக்கிறனால கண்டச்சனி, ஐயோ என்ன செய்ய போதோ, திருமணத்தை கணவன் மனைவி பிரிவை கொடுத்துருமோ அப்படிலாம் பயன்படுத்துவாங்க. பயப்பட வேண்டாம், நிச்சயமாக நல்லதை செய்ய போகிறது. ஏனென்றால் சந்திரன் சிம்மராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்து வெற்றியை தரக்கூடிய பாவத்தில் உட்கார்ந்திருக்கு. அந்த இடம் பாக்கியஸ்தானம் என்று சொல்ல 9ஆம் இடத்துக்கு சமமான பாவம் 5ஆம் இடம். அங்கே சூரியன் இருப்பது உங்களுக்கு முன்னோர்கள், தாய் தந்தையர் பாட்டி தாத்தா ஐயா வழியில் இருக்கக்கூடிய சந்தோஷமான அவர்கள் மூலம் சொத்துக்கள் கிடைக்கப் போகிறது. ஏன்னா 5ஆம் இடத்தில் பிள்ளைகள் ஸ்தானம், குழந்தை ஸ்தானம். குழந்தை பிறகு ரொம்ப வருஷமாக இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த 2 வருஷத்தில் நிச்சயம் குழந்தை பிறந்தாகணும். குழந்தைகள் மூலம் சந்தோஷத்தை அனுபவித்து ஆகணும். குழந்தைகளுக்கு நல்ல வழியை காட்டுவீங்க. பெற்ற பிள்ளைகளுக்கு படிப்பின் மூலம் நல்ல விஷயத்தை செய்ய போகிறீங்க. சிம்மராசிகள் பயப்பட வேண்டாம். அற்புதமான சனி உங்களுக்கு நல்லது செய்ய போகுது. பிள்ளைகள் மூலமும் உங்கள் முன்னோர்கள் மூலமும் சந்தோஷம் அளிக்க போகிறீங்க. கண்டிப்பாக. அடுத்தது கன்னிராசி நேயர்களுக்கு வரக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது? கன்னிராசிக்கு மிக மிக அற்புதமான காலகட்டங்கள். அதாவது மேச ராசிக்கு எப்படி 100% நல்லா இருக்குன்னு சொன்னோமோ அதே மாதிரி கன்னி ராசிக்காரர்கள் பயப்படவே வேண்டாம். உங்களுக்கு 6ஆம் இடத்தில் சனி, 6ஆம் இடத்தில் ஒரு பாவ கிரகம் இருக்க வேண்டும் என்பது ஜோதிட விதி. அந்த வகையில் 6ஆம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் வந்து இருப்பது, பாவ கிரகமான சனி பகவான் இருப்பது மிக மிக நன்மை தரக்கூடிய நேரம். உங்களுக்கு மேசராசிக்கு எந்த அளவுக்கு 100% சொன்னோமோ அந்த அளவுக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு 100% நன்மை தர செய்ய போகிறது. 6ஆம் இடம் என்பது வெற்றி. நீங்கள் இதுவரைக்கும் சொத்து விஷயமாவோ, நண்பர்கள் விஷயமோ, உத்தியோக விஷயமோ, வியாபார விஷயமோ, எங்கெங்கே உங்களுக்கு இடர்பாடு இருந்ததோ, எங்கெங்கே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்கீங்களோ நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க. இது நிச்சயம் ஜோதிட விதி நடக்கும். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். சனி பெயர்ச்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய 2.25 வருஷம் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? துலா ராசி நேயர்களே, உங்களுக்கு இவ்வளவு நாள் அர்த்தாஷ்டம சனியாக இருந்து 4ஆம் இடத்தில் உங்களை பாடுபடுத்தி கொண்டிருந்த சனி 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு போகிறார். கவலையே படாதீங்க. நான் மற்றவங்களும் சொன்ன பாசிட்டிவான விஷயத்தை சொல்கிறேன். 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி வந்திருக்க சனி உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை விஷயத்தில் தள்ளி போடுகின்ற காலகட்டம் மட்டுமே இருக்குமே தவிர 5ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி ஸ்பெகுலேஷன், ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு பணவரவு தள்ளி போடுமே தவிர நீண்ட காலம் நீடிக்காது. ஏனென்றால் 5இல் இருக்கின்ற சனி இருக்கட்டும், உங்களை குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்ப்பதால் நீங்கள் நீதிமான். தெராசு ஏன் அங்கே போட்டிருக்காங்கனாக்க அந்த தெராசு போன்ற மிகவும் சரியாக தீர்ப்பை தரக்கூடிய துளாராசி நேயர்களே, உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அற்புதமான நேரம்.
ஸ்பெகுலேஷனில் அளவு ஸ்பெகுலேஷனோ ஷேர் மார்க்கெட்டோ அளவோடு செய்து பாருங்கள். நிச்சயமாக வெற்றி நிச்சயம். உங்களுக்கு பிள்ளைகளால் நிச்சயம் வெற்றி நிச்சயம். உங்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு செல்வார்கள். ஏன்னா ரொம்ப நாளாக போகாமல் இருப்பாங்க, எதிர்பார்த்துட்டு பாருங்க, தடையாக இருந்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா 5ஆம் இடம் காற்று ராசி, நீங்களும் காற்று ராசி. உங்களுக்கு வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமான விஷயம் நடக்க போகுது. உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் என்றால் கால் பகுதியை மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிச்சுக்கோங்க. நிச்சயமாக கால் பகுதியில் சின்ன பிரச்சனை வரும், இதுவும் சரியாகிவிடும், பயப்பட வேண்டாம். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? விருச்சிக ராசியின் நேயர்களுக்கு 4ஆம் இடமான அர்த்தாஷ்டமத்தில் வந்து சனி உட்கார்ந்திருக்கிறது. இது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். தாய் தந்தையர் வகையில் உங்களுக்கு நண்பர்கள் வகையில் படிப்பு விஷயத்தில் தடை இருந்தாலும் அந்த தடையை மீறி உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான குரு வந்து இன்னொரு செவ்வாயின் வீடான மேசத்தில் அமர்ந்திருப்பது உங்களுடைய தலையின் மேல் அமர்ந்திருப்பதற்கு சமம். விருச்சிக ராசியில் குரு அமரவில்லை, ஆனால் மேசத்தில் குரு அமைந்திருப்பது உங்களுடைய இன்னொரு ராசியான விருச்சிகத்தில் குரு அமைந்திருப்பதற்கு சமம். நிச்சயமாக குருவினுடைய கருணை இந்த விருச்சிகத்துக்கு உண்டு. 4ஆம் இடத்துக்கு வந்திருப்பதால் தாய் ஸ்தானம் சிறிது பாதிக்கப்படுமே ஒழிய நிச்சயமாக வந்து அந்த தாய் நல்ல நிலைமைக்கு வருவாங்க. உங்களுடைய தாய் சருமத்தில் உடல்நலத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயம் நல்ல நிலைக்கு வரப்போகிறாங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். குரு வந்து உங்கள் ராசியில் இல்லை, ஆனால் மேசத்தில் இருப்பதும் உங்கள் ராசி இருப்பதும் ஒன்று போலத்தான். நிச்சயமாக அந்த குரு வந்து உங்கள் குடும்பத்தை காக்க போகிறது. உடல் ரீதியாக நிச்சயமாக கிட்னி பகுதியை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வரும். கிட்னியில் ஸ்டோன் வர மாதிரி இருக்கும், அசிடிட்டி பிரச்சனை, வயிற்று பகுதி பாதிக்கும், யூரினல் ப்ராப்ளம் வரும். பயப்பட வேண்டாம், நிச்சயமாக காப்பாற்றப்படுவீர்கள். அது வந்துட்டு போயிடுச்சுனாக்க பெரிய துயரம் வந்து விட்டு போனதாரா சாமி என்று நினைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்து தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்கும்? தனுசு ராசி நேயர்களுக்கு வணக்கம். அவர்கள் பயப்படவே வேண்டாம். இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 7.5 வருஷங்களை கடந்து இப்போதான் நீங்கள் நிவர்த்தி ஸ்தானம் என்று விமோச்சன ஸ்தானம் என்று பெற்றீர்கள். உங்களுக்கு இப்போ வந்து விமோச்சனம் இன்றிலிருந்து 7.5 சனி என்ற விஷயத்திலிருந்து விமோச்சனம் பெற்றீர்கள். இதற்கு நிவர்த்தி அடைந்திருக்குது. நிவர்த்தி ஸ்தானம் என்று கூட சொல்லலாம் இப்போதைக்கு தனுசு ராசி நேயர்களே. நான் பேசக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு சூரியனும் புதனும் உங்களுடைய ராசியிலே உட்காந்துருக்காரு. சூரியன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசி தலைக்கு மேலே உட்காந்துருக்காரு. 9ஆம் இடத்து அதிபதி வந்து உங்கள் கொடுப்பனை ஸ்தானம் பாக்கியஸ்தான அதிபதி சனி நான் பேசக்கூடிய இந்த நிமிஷத்தில் உங்களுடைய ராசியின் உட்கார்ந்திருப்பதால் கவலையே வேண்டாம். நிச்சயம் ஒரு சனி எங்கே இருக்க வேண்டும் என்றால் 3, 6, 11 இருக்க வேண்டும். அந்த வகையில் 3ஆம் இடத்தில் தனுசு ராசிக்கு 3இல் சனி இருப்பது மிக மிக அருமையான யோகத்தை தரப்போகுது. எந்த அளவுக்கு நான் மேச ராசிக்கும் கன்னி ராசிக்கும் சொல்லணும், அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களும் அணிவிக்கப் போகிறார்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு தொட்டது தொடங்கும். நீங்கள் நினைக்கலாம் உங்களுக்கு 10ல் கேது இருக்கே, 4ல் ராகு இருக்கே அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறவர். ஏனால் சனி ஒருவர் மட்டும்தான் நிச்சயம் கொடுக்கும் வல்லவை பெற்றுவார். அவருக்கு மட்டும் சனியோட எந்த பாவகிரகம் சேர்ந்தாலும் சரி, சுபகிரகம் சேர்ந்தாலும் எந்த கிரகங்கள் பார்த்தாலும் சரி, தான் மட்டும் எந்த கிரகத்துக்கும் மடங்காமல் வளையாமல் நிச்சயமாக தன் தீர்ப்பை சரியாக வழங்குவார். அந்த வகையில் தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள். 3ஆம் இடம் என்பது உங்கள் இளைய சகோதரர்கள், மூத்த சகோதரர்கள் மூலம் சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிக்கப் போகிறீர்கள். அவளுக்கு பிரிந்த உறவினர்கள் ஒன்று கூட போகிறீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு தொழிலில் அற்புதமான யோகம் வரப்போகிறது. இந்த வருஷத்தில் விட்ட தொழிலை மீண்டும் தொடங்குவீங்க. அற்புதமான யோகம் நடக்க போகிறது. வணக்கம். சனி பயிற்சி 5/23க்கு நடைபெறதா சொல்லியிருந்தாங்க. தற்போது சனி பெயர்ந்தாயிற்று. திருநள்ளாறில் நேரலை காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள்? மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு கவலை கொள்ள வேண்டாம். 7.5 சனியில் கிட்டத்தட்ட உங்களுக்கு இப்போது பாதச்சனியை நடந்து கொண்டிருக்கிறது. பயப்பட வேண்டாம். ஏற்கனவே கிட்டத்தட்ட 5 வருடங்கள் கடந்து விட்டீங்க. இப்போ இன்னும் 2.5 வருஷம் இருக்குது. 6/3/2026 வரைக்கும் இன்னும் இந்த 2 வருடங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த சனி இருக்கிறது. பயப்பட வேண்டாம். 7.5 சனியில் கிட்டத்தட்ட 5 வருஷம் கடந்தாலும் இன்று 2.5 வருஷம் இருக்கிறது. பயப்பட வேண்டாம். நிச்சயமாக நல்லா இருக்க போகுது. ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கும் போது நான் இதை பேச வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நிச்சயமாக நன்றாக இருக்கும். உங்களுக்கு 8க்குடைய சூரியன் 12க்கு மறைஞ்சிட்டாலும் விபரீத ராஜயோகத்தை அணிவிக்கக்கூடிய காலகட்டம் நடக்கப் போகிறது. ரொம்ப வருஷம் பகையாக இருந்த உறவுகள் சந்தோஷமாக கூட போகிறீங்க. ரொம்ப வருஷமாக உங்கள்கிட்ட வராத சொத்து
10 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷமாக பூர்வீக சொத்து உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் இந்த ராசிக்கு 11இல் உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருப்பது, நான் பேசக்கூடிய நேரம் செவ்வாய் அமர்ந்திருப்பது உங்களுக்கு மிக மிக நன்மையை தெரிவிப்பது. செவ்வாய் என்றால் பூமிக்காரன் மட்டுமல்ல, சகோதர சகோதரிக்காரன் உறவில் நீண்ட பகையான உறவு கைகூடி வரப்போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. செவ்வாய் என்பது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 1ஆம் அதிபதி மட்டுமல்ல, அவர் 8ஆம் அதிபதி கூட. அப்போ புதையல் சம்மந்தப்பட்ட புதையல் கிடைக்க போதில்லை, எதிர்பாராத தன வரவும் உண்டாக போகிறது. அடுத்து கும்பராசிக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது? கும்பராசிக்கு தான் இப்பொழுது சனி வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் விரைய சனியில் இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு கும்பராசிக்கு தலைக்கு மேலே வந்து உட்காந்துருக்கார். நீங்கள் உங்கள் ராசியின் மேலே உட்காந்துருக்க சனி பகவான் 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியில் உள்ள செவ்வாயை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் சனி செவ்வாய் தொடர்பு ஏற்படுது. கும்பராசி நேயர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அவருடைய கால் பகுதி தலைப்பகுதி மட்டும்தான். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு உட்கார்ந்திருக்கிறார். இந்த ராகு 2ஆம் இடத்தில் உட்கார்ந்திருப்பது உங்களுடைய தலைப்பகுதியும் உங்கள் கால் பகுதியும் மட்டும்தான் சிறிதளவு பாதிக்குமே தவிர மற்றபடி எந்த விதமான விஷயம் இல்லை. உங்களுக்கு போக்குவரத்து துறை சம்பந்தமான நண்பர்களுக்கு, கும்பராசி நண்பர்களுக்கு மிக சின்ன பிரச்சனை வந்து வெளியிடும். நீங்கள் நீண்ட தூர பிரயாணத்தை தவிர்ப்பது நல்லது. வண்டி வாகனம் எதுவாக இருந்தாலும் சரி, நீரில் போகக்கூடிய கப்பலாக இருந்தாலும் சரி, போட்டாக இருந்தாலும் சரி, தரையில் போகின்ற வாகனமாக இருந்தாலும் சரி, வானத்தில் பறக்கின்ற வாகனமாக இருந்தாலும் சரி, அதை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான விஷயம் இல்லை, நிச்சயம் நல்லா இருக்கும். யாருமே வந்து ஏட்டச்சனியை வந்து மிக நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நான் சொல்கிறேன், நிச்சயம் உங்களுக்கு நல்லா இருக்க போது, சந்தோஷத்தை அணிவிக்க போகிறீங்க. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு தாய் தந்தையின் மூலம் சந்தோஷம் நடக்க போகுது. உங்களுடைய நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகிறது. உங்கள் மனைவி மூலம் சந்தோஷம். ஏனென்றால் மனைவி என்று ஏன் குறிப்பிட்டு சொன்னேன்னா, கும்பராசிக்கு 7ஆம் இடமான சூரியன் மனைவி ஸ்தானத்தை குறிக்கிறவர் 11ஆம் இடமான தனுசில் இருக்கிறார். நிச்சயமாக வரக்கூடிய மனைவி மூலம் சொத்துக்களுக்கு சேரும். சொத்துள்ள மனைவி அமைவார். மனைவி வந்த பிறகு உங்களுக்கு யோகம் அமைய போகுது. கும்பராசி நேயர்களே, மிக சந்தோஷத்தை அனுபவிக்க போகிறீர்கள். வணக்கம். அடுத்த நிறைவா மீனராசி நேயர்களுக்கு இந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது? மீனராசிக்கு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் மீனராசிக்கு 12ஆம் இடமான கும்பத்தில் சனி. நமக்கு 12ஆம் இடமான கும்பத்தில் சனி வந்தவுடன் நிச்சயமாக வந்து மிக நன்மையத்தை அணிவிக்க போகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், என்னப்பா யாருக்குமே தீமையே கிடையாதா? எல்லா ராசிக்கானுக்கு நன்மையா? யாருக்குமே தீமை சொல்ல மாட்டீங்களானாக்கா, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயமாக மீனராசிக்காரர்களும் நன்மை அணிவிக்க போகிறார்கள். எப்படி? மீனராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் 12ஆம் இடம் ராசி. அதாவது மேச ராசிக்கு 12ஆம் இடத்து ராசி மீனராசி. இந்த மீனராசிக்காரர்கள் நீண்ட காலமாக அவருக்கு வர வேண்டிய தொகை, நீண்ட காலமாக வம்பு வழக்கு இருந்தக்கூடிய கோர்ட்டு கேஸு மிக சரியான தீர்ப்பு வந்து உங்களுக்கு நன்மையை தரப்போகிறது. மீனராசிக்கு 7ஆம் இடமான புதன் நான் பேசக்கூடிய இன்று 10ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுக்கு பதவி உரிய நிச்சயம். அரசாங்க வேலையில் இருப்பவர்களுக்கும் தனியார் துறையில் வேலை ஏற்பவர்களுக்கும் நிச்சயமாக பதவி உயர்வு நிச்சயம். பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், இது நடக்கும். 12 ராசிகளுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருக்க போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க. பொதுவான பலன்கள் என்ன? பரிகாரங்களை பற்றி நீங்கள் சொல்லலை. யார் யார் கவனமாக இருக்கணும், யார் யார் எந்த கோவிலுக்கு போகணும்னு சொல்லலை. அதை பற்றியும் சொல்லுங்கள், பொது பலனும் சொல்லுங்கள். அதாவது மேச ராசிக்காரங்க அவங்க நிச்சயமாக திருநள்ளாறு, குச்சனூர் இந்த சனீஸ்வர பகவான் கோயிலுக்கு போயே ஆகணும். வருஷத்துக்கு ஒரு முறையோ 6 மாதத்துக்கு ஒரு முறையோ போய்த்தான் ஆகணும். இது போயிட்டு வந்தாது சந்தோஷமான வாழ்க்கை. ஏன்னா உங்களுக்கு 100% சொல்லியிருக்கோம், நிச்சயம் நல்லாயிருக்கும். அவர்கள் இந்த கோயிலுக்கு போயே ஆக வேண்டும். 6 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தால் மிக மிக அற்புதமான வாழ்க்கை அடைவீர்கள். சனி பகவான் உங்களுக்கு உங்களுடைய கண் திறந்து பார்த்து சந்தோஷத்தை தருவார். மற்ற ராசிகள் யார் யார்? ரிஷபராசி நேயர்களுக்கு சனி 10ஆம் இடத்தில், ரிஷபராசிக்கு ஒரே யோகாதிபதி சனி 10ஆம் இடத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது நிச்சயமாக நீங்கள் சூரிய நாராயணன் கோயிலுக்கு போயே ஆக வேண்டும். ஏன்னால் நான் பேசக்கூடிய இன்று நாள் ரிஷபராசிக்கு 4ஆம் இடம் சுகஸ்தான அதிபதி 8இல் மறைந்திருக்கிறார். நான் பேசக்கூடிய நாள். அப்போ சூரியன் என்ற பெயரை குறிக்கக்கூடிய சூரிய நாராயண பெருமாள் கோயிலுக்கு போய் வருவது சிறப்பு. மிதுன ராசி நண்பர்களுக்கு இப்போதான் அட்டமச்சனி விட்டுருக்கு. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி வந்து உட்கார்ந்திருக்காரு. மிதுன ராசி நண்பர்கள் நிச்சயமாக பெருமாளை வணங்க வேண்டும். உங்கள் இல்லத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் போதும். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாடல்களை பாடுங்கள்.
லலிதா சகஸ்ரநாம பாடல்களை பாடுங்கள் அல்லது கேளுங்கள். செவ்வாய் வெள்ளிக்கு அதை கேளுங்கள். உங்கள் பூஜையின் போது அந்த விஷ்ணு சகஸ்ரநாம பாடல்கள், லலிதா சகஸ்ரநாம பாடல்களை கேளுங்கள். நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். கடகராசி. கடகராசி நண்பர்களே, உங்களுக்கு அட்டமத்தில் சனி, சந்திரன் என்று பேசக்கூடிய நாள் 9. உங்களுக்கு நிச்சயமாக 9ஆம் இடத்துக்கு இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்லது செய்ய போகிறாரு. 8இல் சனி இருந்தாலும் நீங்களும் திருநள்ளாறு போயே ஆக வேண்டும். 6 மாதத்துக்கு வந்து போய்த்தே ஆகணும். மேசராசிக்கு என்ன சொல்லணும் அதே தான். ஆனால் ஒன்று, நீங்கள் மகாலட்சுமி என்ற தெய்வத்தை வணங்க வேண்டும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 9ல் சந்திரன் பாக்கியஸ்தானத்தில் இருப்பதில் மகாலட்சுமியை வணங்கி வாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி என்று. சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன். நிச்சயமாக ராமர் என்ற தெய்வத்தை, ராமனை வணங்க வேண்டும். வணங்கினால் இவருக்கு நல்லது நடக்கும். ஏனென்றால் சூரியன் இருக்கின்ற இடம் வந்து தனுசு ராசி, ராமனை குறிக்கக்கூடிய இடம். அப்போ ராமரை எங்கிருந்து வணங்குகிறார்களோ மிக நன்மையை தருவார்கள். கன்னிராசிக்கு அற்புதமான யோகமான வருஷம் என்று சொல்லிவிட்டோம். இருந்தாலும் அவர்கள் வந்து கன்னிராசி அதிபதியான புதன் 4ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்திருப்பது, புத ஆதிபத்திய யோகம் பெற்றவர்கள் இந்த கன்னிராசிக்காரர்கள். நிச்சயமாக அவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காவல் தெய்வம். நீங்கள் நினைக்கலாம் புதனுக்கு அதுக்கு காவல் தெய்வம் என்ன சம்பந்தம்? நிச்சயம் உண்டு. 4ஆம் இடமான சூரியனோடு இணைந்து 12ஆம் இடத்த அதிபதி விரையாதிபதியோடு இணைந்து 4இல் இருக்கிறார். நிச்சயமாக அவர்கள் காவல் தெய்வத்தை, எந்த காவல் தெய்வமாக இருந்தாலும் பேர் எந்த பேர் வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஊரில் மாடசாமி இருக்கலாம், எங்கள் ஊரில் பாண்டிசாமி இருக்கலாம், இன்னொரு ஊரில் இசைக்கின் இருக்கலாம், இன்னொரு ஊரில் அயனான் இருக்கலாம், எந்த முனியசாமி இருக்கலாம், பேர் மாறலாம். ஆனால் காவல் தெய்வத்தை எடுத்து வணங்கினால் நிச்சயம் நல்ல பலன் உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுடைய குலதெய்வத்தை எடுத்து வணங்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய ராசிக்கு நான் பேசக்கூடிய இன்று உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு என்றால் தெய்வம், குலதெய்வம் என்று பெயர். அப்போ உங்களுடைய குலதெய்வத்தை முதலில் வணங்கிவிட்டு மற்ற தெய்வங்களை எந்த தெய்வத்தை வேணாலும் வணங்கலாம். ஆனால் குலதெய்வத்தை நீண்ட காலமாக கும்பிடாதவர்கள் நிச்சயம் தேடி போய் கும்பிடுங்க. உங்களுக்கு அற்புதமான யோகம் நடக்கப் போகிறது. இன்னொரு தெய்வம் என்றவென்றால் துளாராசி அதிபருக்கு நிச்சயமாக வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள அம்மனை எடுத்து வணங்குங்கள். எந்த அம்மன் பெயர் வேணால் இருக்கலாம். குறிப்பாக மாரியம்மன் எடுத்து வணங்குங்கள். நிச்சயம் நல்லாயிருக்கும். அடுத்து விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு 4ஆம் இடமான கும்பத்தில் சனி. அப்போ விருச்சிக ராசி அதிபர்கள் முருகனை வணங்க வேண்டும். முருகப்பெருமான் அம்சம் பெற்றவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். கவலை வேண்டாம். விருச்சிக ராசி மேசராசி அன்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, முருகப்பெருமானை எடுத்து வணங்குங்கள். முருகனுடைய வேலுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். அற்புதமான வாழ்க்கை கிட்டும். தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் மிகவும் செல்வ செழிப்பை தரக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சனி உட்கார்ந்திருக்கு. எடுத்த முயற்சியில் வெற்றி அடைய போகிறீர்கள். தொட்டது துலங்கும் உங்களுக்கு தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு வந்து நிச்சயமாக ராமனை எடுத்து வணங்க வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ராமனை எடுத்து வணங்குங்க. அதோட சூரியனும் புதன் இருப்பது, சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இப்போ நான் பேசக்கூடிய நேரத்தில் 11 இருப்பது, உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள மகாலட்சுமி எடுத்து வணங்குங்கள். ஏற்கனவே சொன்னது தான். வேறு எந்த தெய்வம் வேணும், மகாலட்சுமி எடுத்து வணங்குங்கள். சூப்பராக இருப்பீங்க. மகர ராசி மட்டுமல்ல, கும்பராசி நேயர்கள் இருவருமே சனீஸ்வர பகவானை வணங்கியே ஆக வேண்டும். உங்களுடைய வீட்டுக்கு அருகில் உள்ள காவல் தெய்வம் தான் தெய்வம். நீங்கள் கடைசியாக மீனராசிக்கு என்ன மாதிரியான கோவிலுக்கு போகணும்? மீனராசிக்கு நேயர்களே, உங்களுக்கு மிகவும் அற்புதமான சந்தோஷத்தை தரக்கூடிய தெய்வம் முருகன். நீங்கள் நினைக்கலாம் என்ன முருகன் சொல்லு, மலை மேல் அமர்ந்திருக்கின்ற குன்றின் மேல் அமர்ந்திருக்கிற முருகன். யாராக எந்த தெய்வம் வந்தாலும் நிச்சயம் சந்தோஷம் தரும். குறிப்பாக சுவாமிமலை முருகன், பள்ளிமலை முருகன் மிக அற்புதமான வாழ்க்கையை தரப்போகிறார்கள். மீனராசிகள் சந்தோஷத்தை அணிவிக்கப்படுகிறது. ஏற்றச்சனி என்று பயப்படவே வேண்டாம். நல்லதை அணிவிக்க போகிறீங்க. ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக 12 ராசிக்கு பலன்கள் சொல்லிட்டீங்க. பொதுவான பலன் எப்படி இருக்கும் இந்த சனி? பொதுவான பலனாக்க குறிப்பாக 2024, 2025 இந்த வருடங்களில் குறிப்பாக ஆவணி மாதம், மார்கழி மாதம், பங்குனி மாதம் இந்த 3 மாத காலகட்டத்தில் மக்கள் வந்து மிகவும் நீரால் கண்டம் என்று சொல்கிறாங்க. நீரானா அது வெள்ளமாக இருக்கலாம், இடி மின்னலாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். மக்கள் சில கடற்கரை ஓரமுள்ள கிராமங்கள் அதிகமாக பாதிக்கும். நிச்சயமாக
இது இந்தியா மட்டும் இல்லை, எந்த நாடாக இருந்தாலும் சரி, கடற்கரை அதிகம் அருகே உள்ள கிராமங்களோ நகரமோ நிச்சயம் உலகம் பாதிக்கும். முழுவதுமே சொல்றீங்க. உலகம் முழுவதுமே நிச்சயம் அது பாதிக்கும். அப்போ பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நிச்சயம் வெயில் அடிக்கிற நேரமாக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல நோய்கள், புதிய நோய்கள் உருவாகக்கூடிய காலகட்டம் இருக்கும். ஸோ மக்கள் வந்து அந்த உலகில் ஜோர அடிப்படையில் அந்த ஆவணி, பங்குனி, மார்கழி இந்த 3 மாதங்கள் மட்டும்தான் மக்களுக்கு சில சந்தோஷம் இல்லாத துயரமான சம்பவம் நடக்கக்கூடிய நோய்கள், புதிய நோய்களாலோ வெள்ளத்தாலோ நீராலோ பயப்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும். இது மட்டும் கடலோர பகுதிகளுக்கு மட்டும், கடலோர பகுதிகளுக்கும் அந்த வெயிலால் இருக்கக்கூடிய புதிய நோய்களால் உருவாகும். அது புதிய வகை நோயாக இருக்கணும், அது பாதிக்கக்கூடிய அம்சத்தை தரும். எந்தெந்த துறையினருக்கு வந்து சிறப்பாக இருக்கும், எந்தெந்த துறையினர் கவனமாக இருக்கணும்? அதாவது கட்டடம் கட்டும் தொழிலாளிகள் மிக கவனமாக இருக்க வேண்டிய காலங்கள். உயரமான கட்டடம் கட்டுவது, அதுக்காக கட்டடம் கட்டாமல் இருக்க முடியாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாருகள்னாக்க இந்த கும்பராசி, மகராசி, மீனராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டடம் கட்டும் அமைப்பினர், கட்டடம் கட்டும் முதலாளிகள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி யாரும் பயப்பட தேவையில்லை, மிக சிறப்பாக இருக்கும். எந்தெந்த துறை வந்து நல்லா செழிப்பாக இருக்கும்னு சொல்கிறீங்க இந்த சனி பயிற்சியில்? ஐடி ஃபீல்டு மிக அற்புதமான வாழ்க்கையை நோக்கி போகும்போது தங்கத்தை தொட்டு தொழில் செய்வர்கள் சிறப்பாக இருப்பார்கள். இந்த சனி பயிற்சிக்கு கோவிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலேருந்து என்ன எப்படி வழிபடலாம்? அதாவது வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். சுருக்கமாக சொல்லுங்கள். 3 வெத்தலை எடுத்துங்க. 3 வெத்தலையில் வீட்டிலேயே செவ்வாய் வெள்ளிக்கு பூஜை பண்ணி கும்பிடுங்க. 3 வெத்தலை, அதில் 3 பாக்கு, 3 இனிப்புகள். அது எந்த வகை இனிப்பு? ஒரு உதாரணத்துக்கு மில்க் சாக்லேட் வச்சுக்கோமே. 3 வெத்தலை, ஓட்டை இல்லாத கருப்பு இல்லாத வெத்தலை 3 வெத்தலை, 3 பாக்கு, 3 சாக்லேட்டு, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூ, கலர் பூ, கதம்பப்பூ வேணா இருக்கலாம் வச்சுக்கோங்க. செவ்வாய் வெள்ளி கும்பிடுங்க. உங்களுக்கு பக்கத்தில் செல்ஃபோனில் உங்களுக்கு பிடித்த சாமி பாடல்களை பாட விடுங்க. 20 நிமிஷம் ஓட விடுங்க. நிச்சயம் நல்லாயிருக்கும். அது செவ்வாய் வெள்ளி கும்பிட்டே வாங்க. இதை செய்ய அந்த வெத்தலை வாங்கினதுக்கப்புறம் மறுபடியும் புது வெத்தலை வச்சுட்டு அந்த சாக்லேட் எடுத்து அன்றைக்கி சாக்லேட் எல்லாம் சாப்பிட்ருங்க. நிச்சயம் நல்லாயிருக்கும். இந்த வெத்தலை செய்யக்கூடிய வெத்தலையில் சாக்லேட் வச்சு, பூ வச்சு, பாக்கு வச்சு செய்யக்கூடிய அந்த கும்பிடக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சிறப்பு. நிச்சயமா அரங்கத்துக்கு வந்து நிறைய விஷயங்களை எங்கள் நேயர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. வணக்கம். மீண்டும் மற்றொரு நேரலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.